கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை சொல்லுங்க என்றும் உள்ளது, இரக்கம் என்றைக்கும் உள்ளது. வனாந்தரத்தில் அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். யாரை குறித்து சொல்லுது தெரியுமா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 2-3 வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். இந்த சபை, புதிய ஏற்பாட்டு சபை யாரெல்லாம் அடைக்கலத்தை கொடுத்துச்சுன்னா, இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டிருந்த வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு எல்லா திசைகளிலும் எல்லா தேசங்களிலும் இருந்து இயேசுவை நோக்கி பார்த்த அத்தனை ஜனங்களையும் அவர் என்ன பண்ணாரா? மீட்டு புது வாழ்வை அவர்களுக்கு தந்துள்ளினார். அதான் யாரு? நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்மை சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டார். என்ன நடந்துச்சா நம்ம வாழ்க்கையில்? அவாந்தர வெளியில் இருந்தவர்களாய் பசியோடும் தாகத்தோடும் ஆத்துமா தோய்ந்தவர்களாக ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திருப்தி இல்லாத வாழ்க்கையில் கசப்பான வாழ்க்கையோடு பசியிலும் தாகத்திலும்னா இந்த மாம்ச பசி தாகம் அல்ல. யோசிச்சு பாருங்க, பசியோட தாகத்தோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது, அது எவ்வளவு அகோரமாக இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வாழ்க்கையில் எந்த ஒரு ஆறுதலும் தேர்தலும் நாம் இல்லாமல், நம்மளை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாமல், நம்மளுக்கு பசியை போக்குவதற்கு, நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்குவதற்கு ஒரு புது வாழ்வை யாராவது தந்துவிட மாட்டார்களா, எப்படியாவது பிழைச்சிட மாட்டேனான்னு சொல்லி ஏங்கி தவிக்கும் போது யாருமே காப்பாற்றலை. ஆனால் இயேசு வந்து நம்மை காப்பாற்றி புது வாழ்வை தந்து நிற்க வைத்திருக்கிறாரே. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்மை குறித்தான் சொல்கிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன். திரும்ப 13ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். எப்போவுமே சில நேரம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு ரொம்ப சீக்கிரமாக பதில் கிடச்சிடும். சில நேரம் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவருடைய கிரியையை பிரத்யட்சமாக நம்ம பார்ப்பது போல் காணப்படும். சில நேரம் முடங்கி ஆறுதல் இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணோம்? தூக்கி எடுக்கதை பார்ப்போம். ஆனால் சில தருணங்களில் அவர் எதுவுமே செய்யாமல் இருப்பார், எதுவுமே பேசாமல் இருப்பார். எந்த தரிசனமும் வராது, எந்த வார்த்தையும் வராது, எந்த தேவனுடைய அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற எந்த அறிகுறி நமக்கு தென்படாமல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னா நான் எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு எதுவுமே நான் செய்யலை அப்படின்னா நான் எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம், ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறாரா கேட்கலையானே தெரியல, அவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னா அவர் எதுவுமே செய்யாமல் இருப்பது கூட அவருடைய செயல்களில் பிரதானமான செயல். அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். என் ஆண்டவர் எனக்கு எதை செய்தால் மட்டும்தான் அவர் செய்கிறார்னு அர்த்தம் அல்ல, எனக்கு எதுவுமே செய்யாமல் இருப்பது கூட அவர் கிரியைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே படகுல இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு, கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது, எல்லாரும் கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறாங்க. இயேசு என்ன பண்ணுறாரு? நித்திரை செய்து கொண்டிருந்தார். அவரை போய் எழுப்புறாங்க, நாங்களாம் கஷ்டப்படுறோமே, உமக்கு என்ன இல்லையா, உமக்கு வருத்தமா இல்லையா, நாங்களாம் படகு முங்கி செத்து போயிடுவோமோ என்று சொல்லி நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிறாங்க. இயேசு எழும்பி அவங்களை அதட்டினார். அவங்க அவிசுவாசத்தை என்ன பண்ணினார்? அதட்டினார். இவர் யார்? இவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானம் அவர் சிங்காசன பூமி அவர் பாதபடி, கடல் ஜீவராசியர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் யாரு? ஆண்டவராகிய இயேசு. இவரை மூழ்கடித்து இவரை சாகடிப்பதற்கு எந்த கடலுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அப்போ இவர் அந்த படகுல தூங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அலைகள் பயங்கரமாக எழும்பலாம், ஆனால் படகை மூழ்கடிக்க முடியாது. ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கிற இவங்க வருத்தப்படுறாங்க, கத்துறாங்க, ஆண்டவர்கிட்ட எந்த பதிலும் வரவில்லை, எந்த சத்தம். இவர் என்ன பண்ணுறாரு? தூங்கி கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் தூங்கி கொண்டு தான் இருந்தார்? மூழ்கடிக்கப்பட்டிருக்கணும்ல? இல்லை, இந்த மாலுமி
முழிச்சிருந்தாலும், இவர் தூங்கிக் கொண்டிருந்தாலும், இவர் ஒரு படகுல இருக்கிறார் என்றால் அந்த படகை மூழ்கடிப்பதற்கு எந்த அந்தகாரத்திற்கும் எந்த கொந்தளிப்புகளுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார்னா உங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் அவர்தான், அதை முடிக்கிறதற்கு அதிகாரம் இருக்கிறவரும் அவர்தான். இடையில வந்த எந்த பிரச்சனையும், இடையில் வரும் எந்த சத்துருவும், இடையில் வரும் எந்த கொந்தளிப்புகளும் உங்களை முடிப்பதற்கு அதிகாரம் இல்லை. இட் இஸ் டசன்ட் மேட்டர். அந்த கப்பலில் இருக்கிற மாலுமி எதுவும் பேசாமல் இருக்கிறார் என்பதற்காகவோ, அந்த கப்பலில் இருக்கிற மாலுமி எதுவும் செய்யாமல் இருக்கிறார் என்பதற்காகவோ அவர் எதுவும் செய்ய முடியாதவர் என்று அல்ல. அவரை மூழ்கடிப்பதற்கு கடல் வலிமை உள்ளது என்பதும் அல்ல. அவர் அமைதியாய் இருந்தாலும் கூட அந்த படகில் மாலுமி இருக்கிறார். அவர் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் கூட அந்த படகில் அந்த மாலுமி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலனாலும் என் கூட தான் இருக்கிறார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடினால் இந்த படகை மூழ்கடிப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். எத்தனை இது நம்பணும்? ஆமென். இயேசு என் கூட இருக்கிறார். அவர் எனக்கு செய்கிறாரோ செய்யலையோ என்னை மூழ்கடிக்கிறதுக்கு எதுக்கும் அதிகாரம் இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவர் உனக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும் உன்னை மூழ்கடிப்பதற்கு எதுவுக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு கைவிடவே மாட்டார். ஒரு பக்கம் தேவன் தந்த வாக்கு தத்தத்து மேல விசுவாசம் இருக்கும், இன்னொரு பக்கம் சூழ்நிலையை பார்த்தா அவிசுவாசம் வந்துடும். மிக்ஸ்டு ஃபெய்த்தாக இருக்கும். வாக்கு தத்தத்து மேலே விசுவாசம் இருக்கும், சூழ்நிலையை பார்த்தா அவிசுவாசமாக இருக்கும். இந்த சம்பவத்தில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இந்த சம்பவம் என்னை என்ன பண்ணி போச்சு, இதுக்கு மேலே என்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இங்கிருந்து பேசுகிற எனக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கடந்து தான் வருகிறோம். அப்போ எல்லா சூழ்நிலையும் நான் ஒன்று மட்டும் தான் நினைப்பேன், இந்த பிரச்சனையின் கடைசியில் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். காரியத்தின் கடைத்தொகையில் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, இயேசு கைவிடவே மாட்டார். யெகோவா ஈரே. நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அநேகர் ஒழுங்காக வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக கூட இருந்திருக்க மாட்டீங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னு கேட்டோம்னா ஒரு 20 நாள் கூட ஜெபித்தவங்க இருந்திருக்க மாட்டாங்க. சங்கீதத்தை மட்டுமே வாசித்து வருஷத்தை ஃபுல்லாக ஓட்டுற ஆட்கள்லாம் நம்ம இடத்துல இருக்கிறோம். கேலண்டரில் வசனத்தை வாசிச்சுட்டு போகிறவங்களாம் நம்ம இருக்கிறோம். வருஷம் ஃபுல்லாக பைபிளே எடுக்க மாட்டேன், ஜெபிக்கவே மாட்டேங்கிற விசுவாசிகள்லாம் நம்ம இருந்தாலும் கூட நம்முடைய இருதயத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம் இருக்குது. என்ன எண்ணம் தெரியுமா? இயேசு கைவிடவே மாட்டார். இந்த எண்ணம் எப்படி தெரியுமா வந்தது? நீங்களாக உருவாக்கின எண்ணம் அல்ல. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிட்ட வரும்போது உங்களை ரட்சித்த அந்த தேவ குமாரனாகிய ஆண்டவருடைய மகத்துவமும் உங்களை முத்திரித்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த புள்ளி தான் உங்களை என்ன பண்ணுது, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் தான் அந்த எண்ணத்தையே விதைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு உண்மையாகவே எந்த சூழ்நிலை ஆனாலும் ஒரு ஓரத்தில் எனக்கு எண்ணம் இருக்குது, இயேசு கைவிட மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையில் உயர்த்தி. இந்த எண்ணம் இருக்குதுன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறீங்க. அந்த ஓரத்தில் இருக்கிற எண்ணம் தானாய் உண்டானதல்ல, ரட்சிக்கப்படும் போது தேவன் விதைத்த விதையாய் இருக்கிறது. இயேசு கைவிடவே மாட்டார். வசனம் சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்றும் அங்கே மரண இருளில் இருந்தும் அந்தகாரத்திலும் இருந்து வெளிப்பட பண்ணினார் என்றும் அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவர்களை துதிப்பார்களாக. சில பிரச்சனை விடவே மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கோம். ரொம்ப நாளாக போராடி பார்ப்பீங்க, அல்லது வெளியவே வர முடியாது. அநேகருக்கு அது வியாதியாக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், அநேகருக்கு அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தீர்க்க முடியாத காரியம். லூப்பிங் ஆகிட்டே இருக்கும், பிரச்சனை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், வெளியே வர முடியாது. இதோட நான் வாழணும், இதான் என் தலையெழுத்து அப்படின்னு உங்களை லாக் பண்ணி வெண்கல கதவை போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இதில் இருந்து எந்த சொந்தக்காரனும் உங்களை காப்பாற்ற முடியாது. இதில் இருந்து எந்த சரீர முயற்சியும் உங்களை காப்பாற்றவே முடியாது. எந்த அரசாங்கமும் உங்களை காப்பாற்ற முடியாது. எந்த உறவுகளும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற உன்னை வெளியே கொண்டு வந்து மலையின் மேல் நிறுத்தத்தக்கதான வல்லமையும் மகத்துவம் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். 2025 கர்த்தர் உடைத்திருப்பார். ஒருவேளை நான் இன்னும் வெண்கல கதவுக்குள்ள தான் இருக்கிறேன், இரும்பு தாழ்பாலுக்குள்ள தான் இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். 2026 உங்கள் வெண்கல கதவுகள் உடையும், உங்கள் இரும்பு தாழ்பால்கள் முறியும், உங்கள் அந்தகாரங்கள் உடைக்கப்படும். கர்த்தர் உங்கள் கால்களை வாள்களின் கால்களை போலாக்கி பலத்தால் இடைகட்டி கண்மலையின் மேல் உங்களை நிறுத்துவார். உங்களை காண்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு
பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார். மனுஷனின் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்தோம், செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினீர் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒருவர் அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் கதவுகளை உடைக்க ஒருவர் இருக்கிறார். உங்கள் தாழ்பால்களை முறிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பிடிச்சுக்கோங்க. எது உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாய் பார்க்கிறீங்களோ, எந்த பிசாசின் கொடுக்கு உங்களை கொட்டி கொண்டு இருக்கிறதோ, அந்த கொடுக்குகளை கர்த்தர் பிடுங்கி எறிவார். அந்த கதவுகளை கர்த்தர் உடைப்பார். அந்த சங்கிலிகளை அறுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்கிற தேவன்.